இங்க பாருங்க. தேங்க்யூ. நிஜமாவே ரொம்ப கிராண்டா பார்ட்டி வச்சிருக்கீங்க. ஹை ரியலி? என்னோட அழகான மனைவியோட பர்த்டே இன்னைக்கு. பர்த்டேவை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தேங்க்யூ. கம். இவ்வளோ பெரிய பார்ட்டியை கொடுக்க சமீருக்கு என்ன அவசியம்? எவ்வளோ செலவு பண்ணியிருக்கா, அதோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டுருக்கா. எங்க உங்களுக்கு தான் சமீரை பத்தி தெரியும்ல, இது எல்லாமே நயனாவோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணியிருக்கான். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க, பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, என்ஜாய் த பார்ட்டி. ஹே சமீர், இவ அந்த பொண்ணு தானே, அந்த ஹைவே காரி? பிந்தியா? நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. என் புருஷனோட உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க எந்த டாக்ஸியோ கிடைக்கல, ப்ளீஸ் என்ன அந்த ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுருங்களேன் ப்ளீஸ். சரி, உள்ள வாங்க. உன் பேர் என்ன? பிந்தியா. இவ இங்கே எப்படி? ஹாப்பி பர்த்டே நேனா. ஹாப்பி பர்த்டே. இவன் இவளோட புருஷனா? ஆமா, பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் குணமானா? பிந்தியா, நீ எப்படிங்க? பிந்தியாவா? மை நேம் இஸ் ஷைலா, நாட் பிந்தியா. பை த வே, மீட் மை ஹஸ்பண்ட் வீர். ப்ளஷர் டு மீட் யூ. என்ன விளையாடுற? ஐ மீன், நீ பிந்தியா தான் அன்னைக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்தா. ஆமா. நோ 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 நோ, என் பேர் பிந்தியா இல்ல, ஷைலா. பை த வே, ஹாப்பி பர்த்டே டு யூ ஒன்ஸ் அகேன். ஹாப்பி பர்த்டே. வெயிட்டர், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க். யா ஷூர். என்ன இது? இங்க என்ன நடக்குது? பிந்தியா ஏன் தன்னை ஷைலான்னு சொல்லிக்கிறா? உனக்கு டென்ஷன் வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, எனக்கு உங்ககிட்ட பேசணும். ஓகே. என்ன கவிதா, சமீர் அந்த லேடியை கூட்டிட்டு ஏன் அந்த ரூமுக்குள்ள போறா? இங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாம பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்பா, இந்த சமீர் எங்க போனாரு? இவனுக்கு என்னாச்சு? ஐயோ, யாரோ இவனை சுட்டுட்டாங்க. சமீர் கண்ணா, சமீர் என்னாச்சு? சமீர், அட, இவன் இறந்து போயிட்டான். என்ன? சமீர், 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 சமீர். சாருமா, என்னப்பா? இன்னைக்கு காலையில இருந்தே அபய் தென்படவே இல்லையே. ஆமா, எங்க போயிட்டான்? அவரா சிட்டிக்கு வெளியில போயிருக்காரு. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாரு. எங்க போயிருக்கான்? தெரியலப்பா, எதுவுமே அவர் சொல்லல. என்கிட்டயே எதுவும் சொல்லாம போயிருக்கான். அட வந்துருவாருப்பா, எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? சாருமா, நீ எதுக்காக என்னை பத்தி கவலைப்படுற? ஏன்னா நீங்க என்னுடைய அப்பா. நம்ம ஊர்ல பத்தி தான் கவலைப்படுவோம். இவ்வளோண்டா இருந்தான், இப்போ இவ்வளவு வளர்ந்துட்டான். அவனை சின்ன வயசுல இருந்து நான் இவ்வளவு வளர்த்திருக்கேன்னா கவலைப்படதானே செய்வேன். எனக்கு தெரியுதுப்பா, இப்ப நீங்க தூங்குங்க. சாருமா, இப்ப நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயம் காட்ட விரும்புறேன். அது என்னப்பா?
இது வந்து லெட்டர்ப்பா. இது யாரோட லெட்டரா இருக்கும்? யாரோட லெட்டர்னு நீயே இதை படிச்சு தெரிஞ்சுக்க. முதலாளி உங்க கசாயம். ஆஹா, அங்க வச்சிடு. நாளைக்கு யாரோ உங்களை பார்க்க வராங்க. ஒரு வாரம் தங்க போறாங்க. லெட்டர் யாருது? தெரியலப்பா, யாரோ ஒரு பக்ஷி. ஓம்கேஷ் பக்ஷியா? என்னோட மருமகன். கொஞ்சம் தூரத்து உறவு தான், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள. அவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. வரட்டும், வந்தா இங்கேயே தங்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இது இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆனா இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க தூங்குங்க. என்னன்னு தெரியல, எனக்கு பல்லு ரொம்ப வலிக்குது. மருந்து போடாம தூக்கமே வராது. நீ போய் மருந்து போட்டுட்டு தூங்கிடு. சரிங்கப்பா. நீ போமா. நாளைக்கு வரானா? சார், இவனோட உடம்புல புல்லட் பட்ட அடையாளமே இல்லையே. வாயில நுரத்தொல்லுது. கண்டிப்பா விஷமா தான் இருக்கணும். சார், அப்படிதான் தோணுது. யாரோ சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. இங்க பாருங்க, விஷம் குடிச்சதுனால சமீர் இறந்து போயிருக்கான். அது இருக்கட்டும் சார், ஆனா புல்லட் சவுண்ட் கேட்டுதே, மேல இருந்து வந்தது. சார், புல்லட் சத்தம் கேட்டுச்சு. அதோட எல்லாருக்கும் கேட்டிருக்கே. மேல போயிட்டு செக் பண்ணிடு. எங்க போற? மேம், அது வந்து எனக்கு. இங்க பாருங்க, எங்க என்கொயரி கம்ப்ளீட்டா முடியற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக முடியாது. இப்ப போங்க. இங்க சாப்பாடுல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் சமீர் இறந்து போயிருக்கான். சார் சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க சாப்பாடு விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது சார். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். சார், மேல ஒரு ரூம்ல ஒரு பெண்ணோட பாடி இருக்கு. மை காட், புல்லட் இவளுக்கு பட்டிருக்கு. புல்லட்டை இங்க சுட்டிருக்காங்க. சமீருக்கு பட்டதா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஃப்ரெடி, பூர்வி, ரூம் ஃபுல்லா செக் பண்ணுங்க. கன் இங்க தான் இருக்கணும். இந்த பொண்ணு யாரு? இவளை யாருக்காவது தெரியுமா? ஷைலா? எந்த சார், இவ ஒரு வேஷக்காரி. சில நேரத்துல பிந்தியானோ, சில நேரத்துல சைலான்னு சொல்லுவா. ஏன்னு தெரியல, இவ எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? 3 நாளைக்கு முன்னாடி நடு ராத்திரி ஹைவேல தான் பார்த்தோம். எங்க இருக்கா ஹாஸ்பிட்டல்? இதோ இந்த எதிர் சந்தில இருக்கு. நேனாக்கா, நீங்களும் என் கூட வாங்கல, எனக்கு தைரியமா இருக்கும். ப்ளீஸ், நீங்க வாங்கல. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? கார்லயே இரு. அதோட நீ ஓவரா நடிச்சாச்சு. கிளம்பு. நேனாக்கா, ப்ளீஸ் என் கூட வாங்கல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவ கையை விடு. முதல்ல நீ இறங்கு. போ, இறங்கு. சீக்கிரம் இறங்கு. சரி. அதோட சார், அவளுக்கு இன்விடேஷன் கூட கொடுக்கல. சார், இன்னைக்கு இவ புருஷனோட வந்துட்டா. என்ன நடக்குது? யார் நீ? சார், நான் நிரபராதி சார். சார், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவளோட ஹஸ்பண்ட் இல்ல.
என்ன விளையாட்டு? அவன் யாருன்னு கூட தெரியாது. நான் ஒரு சின்ன ஆக்டர் சார். தியேட்டரில் ப்ளே பண்ணுவேன். நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன் சார். ஒரு ரிஹர்சலில் நான் ஷைலாவை மீட் பண்ணேன். அவள் எனக்கு 25,000 தரேன்னு சொன்னா சார், இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு சார். சார், ரூம்ல கன்னெல்லாம் கிடைக்கல. ஆமா சார், எங்க இருக்குன்னே தெரியல. நாம இங்க வந்தபோது ரூம் உள்ள இருந்து மூடி இருந்தது. அப்போ கன் எப்படி காணாம போகும்? பரவாயில்ல ஃப்ரெடி, கன்னு எங்க இருக்குன்னு இந்த ரிசார்ட்ல தெரிஞ்சிடும். விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இங்க ஏன் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க? நம்மளை பார்க்க வந்திருக்கலாம். அஜித், விடிஞ்சாச்சு, கனவு காணாம கண்ணை தர. இங்க ஏதோ நடந்திருக்கு. பெரியப்பா, நீ வந்துட்டியா? வந்துட்டீங்களா? அங்க பாருங்க, அப்பாக்கு என்னாச்சுன்னு. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாராம். அப்பா நேத்து நைட்டு தான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க வரீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுக்கு. ஆனா நீங்க வந்துட்டீங்க, அவரு போயிட்டாரு. எப்படி நடந்தது? எப்பவும் உடம்பு சரியில்லாம இருப்பாரு. நேத்து நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இவர் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாரு, ஆனா இவருக்கே இப்படி ஆச்சு. அவருங்க அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இவருக்கு என்ன நோய்? அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அண்ட் லங்ஸ்லயும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கட்டில இருந்து கீழே விழுந்திருக்கணும். நாங்க வரும்போது கீழே தான் இருந்தாரு. அதுல வந்து முதலாளியோட மருந்து இருந்தது. எலிய கொல்லக்கூடிய விஷம் எந்த நோய்க்கு மருந்தாகும்? இதுல எலிய கொல்ற மருந்து இருக்கா? மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் விரல்லையும் கையிலையும் அடிப்பட்ட காயம் இருக்கு. அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கல, எலி மருந்தால தான் இறந்திருக்காருன்னு சொல்றியா? ஆமா ஜித். சரி, இந்த மருந்தை யார் கொடுத்தது? அனுராக் தான் கொடுத்தான். அவன் இந்த வீட்ல வேலை செய்யறான். அவன் இருக்காது. முதலாளியோட மருந்தை எப்பவும் அப்படியே தான் ரெடி பண்ணுவான். இவன் சும்மா கொண்டு வந்து தான் கொடுப்பான். அவன் எங்க இருக்கான்? கிச்சன்ல. கழுத்தை வெட்டியிருக்காங்க. கத்தி இதோ இங்க இருக்கு. உன் பெரியப்பாவை இவன் தான் கொன்னானா? இதோ இதை பாரு. இவனோட தலைமுடி ரொம்பவே ஈஸியாக கையில் வருது. அப்படின்னா கழுத்தை வெட்டினதால் இவன் ஒன்றும் சாகலை. இவனுக்கும் அதே எலி மருந்தை கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. இவன் யாருக்கிட்டேயுமே எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக கழுத்தை வெட்டியிருக்கான். பட் ஒருத்தருக்கு எதுக்காக எலி மருந்தை கொடுக்கணும்? சாப்பிட்டதால ஒன்றும் இவன் இறக்கல. விஷத்தோட கான்டாக்டால தான் இவன் இறந்தே போயிருக்கான். ஒரு செகண்ட் இரு. இதை பாரு, விஷம். இவன் விஷத்தை கலக்கும்போது அதோட ஒரு சின்ன பாகம் வுட்டில் வந்திருக்கு. அதனால என்ன?
விஷயம்னு தெரிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அவனை தேடி ஆகணும். நீ போலீஸை கூப்பிடு. சரிங்க சரி, நான் ஹாலில் தேடுறேன். அஜித், ஒரு செகண்ட். கொஞ்சம் உன்னோட மூளையை நீ பயன்படுத்து. அவன் டெய்லியும் விஷத்தை கலக்குறானா, அப்போ அந்த விஷ பாட்டில இங்கே தான் எங்கேயாவது அவன் வச்சிருக்கணும். கொஞ்சம் அங்கே தேடு. இதான் அந்த விஷம். சார், டெட் பாடி, கிளாஸஸ், பிளேட் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் அனுப்பியாச்சு. குட். சாப்பாட்டை தான் விஷத்தை வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிடும். நீ ஒரு வேலை பண்ண. சார் உங்களோட என்கொயரி முடிஞ்சிருச்சுன்னா நான் இங்கேருந்து போகலாமா? ரொம்ப நேரமாக டென்ஷன்லேயே சுத்துற. இவன் யாரு? சார், எனக்கு இவரை தெரியாது. கவிதா மேடம், நயனா மேடம், இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? சார் இங்கே என்ன யாருக்கும் தெரியாது. யாருக்கு என்ன தெரியுமோ அவன் பாவம் போயிட்டானே. பொய் சொல்லாத. இங்கிருந்து யாரும் போகல. சார் நான் சுமித்தை பற்றி சொல்கிறேன். சுமித், அவனுக்கு என்ன நல்லா தெரியும். ஆமாம் சார், என் பேர் அபய். நான் சுமித்தோட பிஆர் ஏஜென்ட். சார் நான் பெங்கால்காரன், பிலாங்கிங் டு பெங்கால். பெங்காலா? ஆமாம் சார். அபய். சார், இவன் சரியானவனா எனக்கு தெரியல. இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். சரி சார், அந்த கன்னையே இவன் தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். நீ ஏன் கண்ணு பின்னாடி அலையிற? அது கிடைச்சிரும். முதல்ல எல்லாரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் வாங்க. முங்கேஷ், இன்னும் நீ என்ன யோசிக்கிற? ஏன்? என்னைக்கு மனுஷன் யோசிக்கிறத விடுறானோ அன்னைக்கு அவனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. அதெல்லாம் கரெக்டு. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வானம் கிளியராக இருக்கும், க்ளவுட்ஸ் எதுவும் இருக்காது. இந்த கேஸும் கிளியராக இருக்கு. ஐசி. அடா, இங்கே 2 கொலை நடந்திருக்கு. எலி மருந்தை கொடுத்து அதோட ஒருத்தன் தான் காணாமல் போயிருக்கான். அவன் அபய். ஃபோனும் போக மாட்டேங்குது. போலீஸ் இதை தானே சொல்கிறாங்க, அவன் தான் கொலைகாரன். உனக்கு என்ன எவ்வளோ நாளாக தெரியும்? இந்த உலகம் யோசிக்கிற மாதிரி இந்த மோக்ஷ பக்ஷி என்னைக்குமே யோசிக்க மாட்டான். ஒருத்தன் காணாம போயிட்டான்றதுக்காக அவனை நம்ம சந்தேகப்படக்கூடாது. சரி, அப்ப யார் கொலைகாரன்னு சொல்ல? இது இவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல முடியாது. ஆனா நீ ஒரு விஷயத்தை யோசி. பெரியப்பாவுக்கு இந்த விஷத்தை பல மாசமா கொடுக்கறாங்க. அனுராக் கையில இருந்து பல மாசங்களா இந்த விஷம் போகுது. தெரியுது. என்னைக்கு பெரியப்பா இறந்தாரோ அன்னைக்கு பார்த்து அவை ஏன் தப்பிச்சு ஓடணும்? அதாவது நான் தான் கொலைகார, என்ன சந்தேகப்படுங்க, தாராளமா என்ன பிடிங்கன்னு சொல்றானா? இப்ப புரியுதா? குற்றவாளி அவ்வளவு முட்டாள் இல்ல அஜித். அவனை சந்தேகப்பட அவன் அவ்வளவு ஈஸியா இடம் கொடுக்கவே மாட்டான். பெரிய பிளானிங் நடந்திருக்கு. இப்ப நீ சொல்லும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ எனக்கு ஒன்று சொல்லு. அவையே காணோம். இன்னைக்கு அவனை வீட்டில் யாருமே பார்க்கலன்னா அவன் அனுராக எப்படி கொலை பண்ணுவான்? பெரியப்பாவோட சொத்தை எடுத்துட்டா அதுக்கும் அவைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதை பெரியப்பாவே சொல்லியிருக்காரு. அப்படின்னா விஷயம் வேற என்னவோ இருக்கு. அப்படின்னா இது என்ன மேட்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எலி மருந்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது ஒரே நாளில் 2 டெட் பாடியை கொடுத்துருக்கு. பாஸ், இந்த பொண்ணுக்கு இங்க இடுப்புல குண்டு பட்டிருக்கு. அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல பட்டிருக்கு. அப்படின்னா 180 டிகிரி ஆங்கிள். சலம்கே சார், குண்டு கரெக்டா 180 டிகிரில பட்டிருக்குன்னு நீங்க எப்படி தான் சொல்றீங்க? ஃப்ரெடி, இதெல்லாம் எப்படி தெரியும்னு நீ சாலம்கே கிட்டயா கேக்குறியா? சரி, நீ சொல்லி தொலை இவனுக்கு. இதை பாரு ஃப்ரெடி, 180 டிகிரினா என்னது? ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கணும்.
இப்போ ஒரு நார்மல் ஹைட்ல இருக்கிறவன் கையை நேரா நீட்டி சுட்டா நேரா நெஞ்சில தான் போடும். ஆனா இவளுக்கு இடுப்புல பட்டிருக்கு. ஒருத்தன் இப்படி வச்சுட்டு சுட மாட்டான் இல்லையா? இவளுக்கு இடுப்புல குண்டு பட்டிருக்குன்னா அவன் குள்ளமா இருக்கணும். அப்பதான் அவனால இடுப்புல சுட முடியும். ஒன்று உட்காந்து சுட்டிருக்கணும், இல்லை அவன் குள்ளமா இருக்கணும். இந்த ரெண்டுத்துல ஒன்று தான். ஆனால் நான் சொல்றேன், இந்த பொண்ணுக்கு 180 டிகிரி ஆங்கிளில் குண்டு பட்டிருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல, அதுவும் 10 அடி தூரத்துல இருந்து. சரி டாக்டர், விஷத்தை பத்தி தெரிஞ்சுதா? அதனால தானே சமீர் இறந்தான். சச்சின், இந்த எல்லா கிளாஸஸ்ல இருந்து இந்த ஒரு கிளாஸ்ல தான் விஷத்தோட போர்ஷன் இருந்தது. சமீர் இந்த கிளாஸ்ல தான் அவனோட ட்ரிங்க் குடிச்சிருக்கான் அண்ட் இறந்துட்டான். இது எந்த மாதிரியான விஷயம்? ஸ்ரேயா, இந்த விஷத்தோட பேரு ஸ்டெப்டோடைன். சரி சார், இந்த கிளாஸை வச்சு ஒருத்தரை பிடிக்க முடியுமா? கிளாஸ் பார்ட்டியில் எல்லா இடமும் சுற்றி இருக்கும், ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற இருக்கும். சச்சின், சொல்லப்போனால் இந்த கிளாஸில் யார் விஷத்தை நிரப்புனாங்களோ அவள் எல்லாரும் முன்னாடி இதை செஞ்சிருக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு மூளைக்கு போய் யாருக்கும் தெரியாம தானே இதை செஞ்சிருப்பான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க பாஸ். இத பாருங்க. இது என்ன சொல்லுங்க சார்? சச்சின், இது இந்த கிளாஸ் பேஸோட ரிம். இது ஏன் ப்ளூவா இருக்குன்னா இந்த கிளாஸோட ரிம் சோப்போட ட்ரேசஸ் கிடைச்சது. நாங்க இங்க இருக்க எல்லா கிளாஸையும் டெஸ்ட் பண்ணோம். ஆனா இந்த ஒரு கிளாஸ்ல தான் விஷமும் இருந்திருக்கு, இதோட பேஸ்ல சோப்பும் இருந்திருக்கு. இருந்தாலும் இதோட ரிம்ல சோப் எப்படி வந்திருக்கும் சார்? எங்கிருந்து சோப்பு இருக்கோ அங்கிருந்து இது வந்திருக்கணும். சார், பார்ட்டி ஹாலில் நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே ஹாலில் தான் குடிச்சிருக்காங்க. சச்சின், எந்த பார்ட்டிக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லையா? வாஷ் பேசினும் கூட தான் இருக்கும். சார், இந்த பொண்ணு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ ஷைலாவா இல்ல பிந்தியாவா? இவ போட்டோவை நியூஸ் பேப்பருக்கும் நியூஸ் சேனலுக்கு அனுப்புங்க. யாருக்காவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவங்க சொல்லிடுவாங்க. பூர்வி, அப்படியா? நேனாவும் அவ ஃபேமிலியுமா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க? நல்லது. என்ன விஷயம் சார்? கஷ்டம் எங்க வீடு தேடி வந்திருக்கு. அதோட அது எங்களை விட்டு விலகவும் மறுக்குது. ஆமா, எப்ப பாரு பிரச்சனை தான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது? தெளிவா சொல்லுங்க சார். சமீர் எங்களை விட்டு போனதுல இருந்து யாரும் என் பின்னாடியே அலையறாங்க. இங்க பாருங்க, என்ன கொடுத்தான் பாருங்க. தனியா மீட் பண்ணலாம், கொஞ்சம் பேசணும். சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வா, அப்போ பார்க்கலாம். ஒரு போட்டோ வேற அனுப்பியிருக்காங்க. இதுல நீங்க டோட்டலா வித்தியாசமா இருக்கீங்க சார். இது மும்பையில் எடுத்த போட்டோவே இல்ல, இந்தியாவுக்கு வெளியே எடுத்த போட்டோ. சார், இது நான் கிடையாது. இது என்னோட போட்டோவே இல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். இது உங்க போட்டோஸ் இல்லையா? அப்ப இவன் என்ன விரும்புறான்? அது எனக்கு தெரியல சார். ஆனா ஒருத்தவன் பார்ட்டில இருந்து போகணும்னு சொன்னானே, அவனதான் இருக்கணும். அபய். அதோட அந்த ஆளு எங்க வீட்டு பக்கத்துல பலமுறை சுத்துறத பார்த்திருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்சு சமீர் அந்த லேடியையும் இவன் தான் கொண்டு இருக்கணும். அதோட அவன் என்னையும் இப்ப கொலை செய்ய பாக்குறான். இங்க பாருங்க சார், எங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். நாங்க எங்களோட மருமகளோட சேஃப்டியை தான் பாக்குறோம். நைனாக்காக தான் நாங்களும் இங்க வந்தோம். நைனா வீட்டை விட்டு வெளியே வரத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல, இதை பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், சரியா? எங்களோட ஆபீசர் எப்பவுமே இவங்களோட இருப்பாங்க. ஓகே தானே? பூர்வி, இவங்களை விட்டுட்டு வா. சார் வாங்க. தேங்க் யூ சார். யா சார், கொலைகாரன் கொலை பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக முன்னாடி வந்து நிக்கணும்? அதுதான் விஷயமே. அபிஜித், இந்த போட்டோகிராஃப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சந்தேகம் வருதுன்னா, இதெல்லாம் என்னோட போட்டோ இல்லைன்னு நேனா சொல்றா.
இதெல்லாம் என்னால தான் எனக்குள்ளேயே ஒரு குழப்பமாவே இருக்கு. அபிஜித், ரிசார்ட்டுக்கு போனாதான் இந்த கிளாஸ்ல யார் விஷத்தை கலந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். அதோட இந்த புல்லட்டையும் எங்கிருந்து சுட்டாங்கன்னு. முங்கேஷ், உன் பெரியப்பா வீட்டில் ரேஷன் எல்லாமே இந்த கடையில இருந்து தான் வாங்குறாங்க. இவங்கிட்ட எலி மருந்தும் கூட இருக்கு. அப்படியா? வா தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. எலியை கொல்ற மருந்து இருக்கா? இருக்கே. ஆனா நீங்க யாரு? இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே நாங்க இல்லையே. இங்க புதுசா வந்திருக்கோம். அப்படியா? அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. 2 கிலோ. 2 கிலோவா? எங்க எலிய கொல்ற மருந்து வேணுமா இல்ல காய்கறியா? அதெல்லாம் இல்ல, அந்த பொதர்ல பெரியப்பா இருக்கார்ல, அவர் வீட்டு பக்கத்துல இருக்கோம். நீங்க அவங்களுக்கு 10 கிலோ கொடுத்தீங்கன்னா அப்புறம் எங்க வீட்லயும் எலி இருக்கும். இல்ல இல்ல, 10 கிலோலாம் கொடுக்கல. நான் வெறும் 2.5 கிலோ தான் கொடுத்தேன். 1/2 கிலோ? ஆமா, அந்த அபய அண்ணா இருக்கார்ல, அதாங்க அந்த பெரியவரோட சொந்தக்காரன், அவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். அதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. இருங்க, உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இருக்கட்டும், இப்ப வேண்டாம். எலியை கொண்டு என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள உயிர் வாழணும்ல. இருக்கட்டும், வா போலாம். போங்கய்யா, காலையிலே வந்துட்டானுங்க. பாத்தியா, நான் சொன்னேன்ல, அபய் தான் கொலைகாரன். இப்ப கடைக்காரன்னு சொல்லிட்டான் பாரு. நான் அந்த கடைக்காரன் கிட்ட கேட்டேனா எலி மருந்தை யார் வாங்கினாங்கன்னு? நான் அவன் கிட்ட கேட்டேனா? இல்ல. கேட்காமலே அவனோட பேரை சொல்லிட்டான். சரி, பெரியப்பா வீட்டில் நீ எப்போவாது எலியை பாத்தியா? எப்போவாது பாத்தியா? இல்லையே. இப்போ புரிஞ்சுக்க, அவ்வை ஒன்றும் அவ்வளவு பைத்தியம் இல்லை. அவன் லோக்கல் கடையிலேருந்து எலி மருந்தை வாங்கி யாரையும் கொலை பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவனை சந்தேகப்படுவாங்க. கரெக்டு. சரி, எவனாவது 2.5 கிலோ எலி மருந்து எப்போவாவது எங்கேயாவது வாங்கி பார்த்துருக்கியா? ஐயோ இல்ல, பார்க்கல. யாரும் எதுவும் கேட்காமலேயே ஒருத்தன் அடுத்தவனை குறிக்கிறான்னா, அவனை கொலைகாரன்னு சொல்றான்னா, அவன் அவனை கிளவரா மாட்டி விட பார்க்கறான்னு தெரியுது. அப்படின்னா கடைக்காரன் அபயை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றானா? அதோட யார் கொலைகாரனோ அவனை காப்பாற்ற பார்க்கறான். எனக்கு தெரிஞ்சு அவ்வையும் கொலைகாரன்னு சந்தேகப்படுறான். யார் கொலைகாரன்? அவனைத்தான் நானும் தேடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவையோட ரூமை செக் பண்ணி ஆகணும். நான் நீ அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவன் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். இது சோப் டிஸ்பென்சர். இத பாருங்க, வாஷ் பேசின் ஏரியா இப்பவும் ஈரமா இருக்கு. மொத்தமும் ஈரமா இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒயின் கிளாஸ் அவன் இங்க எங்கேயோ வச்சிருக்கணும். நீங்க கூப்பிட்டீங்களா சார்? எனக்கு ஒன்று சொல்லு. பார்ட்டிக்கு வர ஆளுங்க வாஷ்ரூமுக்கு வந்தோம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா? ஆமாம் சார், சில நேரம் பண்ணுவாங்க. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. நேற்று நைட்டு சமீர் சைலா இறந்தாங்கல்ல, அப்போ நீ வாஷ்ரூமில் யாரையாவது பார்த்தியா? கையில் ஒயின் கிளாஸோட இல்லை வேற எதையாவது பார்த்துருக்கலாம். கிளாஸில் எதையாவது மிக்ஸ் பண்ணுறது? ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆள் சூட் போட்டிருந்தான், கையில் கிளாஸ் கூட இருந்தது. அவன் வாஷ்ரூமை யூஸ் பண்ணலை, ஆனால் கையை வாஷ் பண்ணான். அவன் வேணும்னே கை கழுவி இருக்கான். அவன் வந்து கிளாஸ்ல விஷத்தை கலக்க வந்திருக்கான். சரி, நான் உனக்கு சில போட்டோஸை காட்டுறேன், அத கவனமா பாரு. இதுல யாராவது? இல்ல சார். இவன்? இல்ல சார். நல்லா கவனமா பாரு. சார், இவன் தான். மை காட், விஷத்தை கொடுத்தது அபய். சார், ஷைலாவோட பாடி இங்க இருந்திருக்கு. அப்படின்னா புல்லட் படுறதுக்கு முன்னாடி அவ இங்க இருந்திருக்கணும். சாலும் கேசர் சொன்ன மாதிரி புல்லட் 180 டிகிரியில ஸ்ட்ரெயிட்டா பட்டிருக்கு. அவரு கணக்குப்படி பார்த்தா புல்லட் இங்க இருந்து சுட்டிருக்கணும். ஆனா சார், செவத்துல இருந்தா. ஆனா கொலைகாரன் இங்க நிக்கலனா புல்லட் எங்க இருந்து பாஞ்சது? அந்த கண்ணையும் காணோம். சார், செவரும் சாலிடா தான் இருக்கு. கண்ணை இந்த செவரில் ஃபிட் பண்ணல. இங்க இருந்து குண்டு பாயல, வேற செவரா இருக்கணும்.
ஒருவேளை குண்டு இங்க இருந்து வந்திருந்தா ஷைலா இப்படி விழுந்திருப்பா. தலை இங்க, கால் இங்க இருந்திருக்கணும். ஆனா நம்ம பார்க்கும்போது தலை இங்க இருந்தது, கால் இங்க இருந்தது. அப்படின்னா அந்த புல்லட் கேபினெட்ல இருந்து பாஞ்சிருக்கா? இங்க இருந்து தான் பாஞ்சிருக்கு. சார் தெரிஞ்சாச்சு சார். அந்த ஒயின் கிளாஸ்ல அபய் தான் விஷத்தை கலந்துருக்கான். அபையா? சார், உங்களுக்கு அந்த கன்னு கிடைச்சுதா? குண்டு எங்க இருந்து பாஞ்சதுன்னு தெரிஞ்சுதா? ஏப்பா எல்லாம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ண. இப்படி வா, ஒரு நிமிஷம். மை காட். பூர்வி, கொஞ்சம் தள்ளி நில்லு. உன்னோட கன் இங்க இருக்கு ஃப்ரெடி. ஓ, அப்படின்னா சமீர் ஷைலாவை இந்த டிராவை திறக்க சொல்லியிருப்பா. எப்ப ஷைலா இந்த டிராவை திறந்தாலோ புல்லட் பட்டிருக்கு. எஸ் சார். அபே வந்து கொலை பண்ணுவான்னு சமீர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அபேயோட மொபைல்ல இருந்து அவன் லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. ரெசார்ட் மேனேஜர் கிட்ட கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க கார்பெண்டர் வேலை நடந்ததா கேளுங்க. அடா மோங்கேஷ் அண்ணே, அங்க எங்க போறீங்க? ஏதாவது வேணுமா? நான் வந்து சும்மா ரூமுக்கு போகிறேன். ஆனா உங்க ரூம் அங்க இருக்குல்ல? இங்கே இருக்கா? ஐயோ, நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினச்சேன். சரி, நீ என்ன பண்ணுற? அண்ணே, நான் உங்களுக்கு பால் கொண்டு வந்தேன். எனக்கா? ஆமா. என்ன சொல்கிற? தேங்க்யூ தேங்க்யூ. சூடா இருக்கு. சரி, நீ போ, நானும் கிளம்புறேன். சரிண்ணே. இந்த பொண்ணு யாரு? அதோட இவளோட போட்டோவை எதுக்காக அவை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கான்? இந்த லெட்டர் பேட்ல வேற என்னமோ எழுதியிருக்கு. யாரோ இதுல எழுத முயற்சி பண்ணிருக்காங்க. காஞ்ச்பாடா ரோட், மும்பை. அப்படின்னா அவை மும்பைக்கு போயிருக்கான். சார், அபய் இங்க தான் தங்கியிருக்கான். ஃபோன் லொகேஷன் இங்க தான் ட்ரேஸ் ஆகுது. அலர்ட்டா இருங்க, அவன் ஓட முயற்சி பண்ணுவான். சார், கதவு ஓப்பனா இருக்கு. ஓடிட்டானா? இங்கே இரு. ஹே, நில்லு. நான் எங்கேயும் போகல ஆஃபீஸர். நீ யாரு? அதோட எங்களை எப்படி தெரியும்? நான் பொம்கே பக்ஷி, பிரைவேட் டிடெக்டிவ். அதனால ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க யாரா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருவேன். முகேஷ் பக்ஷியா? ஆமா. இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? சார், சார், அபய் இறந்து போயிட்டா. இவனை ஏன் கொன்ன? நான் கொலை பண்ணல. நான் வரும்போதே அவன் இறந்துருந்தான். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவன் தான் அவனை கொண்டு இருக்கணும். அதோ அந்த ஜூஸ்ல விஷம் கலந்து. வாங்க. விஷம் குடிச்சு தான் இவன் இறந்து போயிருக்கான். இவனை எதுக்காக நீ மீட் பண்ண வந்த?
இவங்கிட்ட இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? பங்காளில் என் பெரியப்பா இறந்து போனாரு, அது சம்பந்தமான கேள்விகள். அபய் மேலேயே ஒரு கொலை குற்றம் இருக்கு. ஆமாம், அங்கே யாரோ என் பெரியப்பாவை எலி மருந்து கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அது விஷயமா நான் என்கொயரி பண்ணும்போது தான் இவன் மும்பை வந்தது எனக்கு தெரிஞ்சது. நான் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணும்போது ஃபோட்டோஸ் கிடச்சிது. சார் நேனா ஆ, சார், இவளோட புருஷனை தானே அபய் கொன்னா? இவ்வளோ தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் இவளை தேடி தான் அவை மும்பைக்கு வந்திருக்கான்றது எனக்கு தெரியும். இவளால தான் ஒரு வேளை இன்னைக்கு இவன் செத்துருக்கணும். சரி, நீ அந்த கொலைகாரனோட ஃபேஸை பார்த்தியா? இல்லை, நான் வரும்போது இங்கே அவன் பெட்ரூம் வழியாக ஓடிட்டு இருந்தான். நான் அவனை சேஸ் பண்ண போனேன், ஆனால் நீங்கள் தடுத்துட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், மர்டரர் ஒரு பொண்ணு. இதை எப்படி உறுதியாக சொல்கிற? ரொம்ப ஈஸி. அவையும் அவளும் ஒன்றா உட்காந்து ஜூஸ் குடிச்சிருக்காங்கன்னா 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும். அந்த லேடி இங்கே உட்காந்துருந்தா. ஒரு நிமிஷம். நூலா? இது சில்க் நூலாச்சே. ஆ, சாரியில் இருக்கக்கூடிய நூல். அதோட இது எந்த புடவையோட நூலுன்னு எனக்கு தெரியும். எதோடது? இதுக்காக நீங்கள் எல்லாரும் என் கூட வந்தாகணும். சரி, ஃப்ரெடி, ஜெயவந்தி, இவர் கூட போங்க. அதுக்குள்ளே நான் இந்த நைனாவை மீட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சார், ஷைலா என்னோட பொண்ணு. நியூஸ் பேப்பரில் அவளோட ஃபோட்டோ பார்த்து ஓடி வந்தேன். இங்க பாருங்க, வருத்தத்தோட சொல்றேன், ஷைலா இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது சார்? இங்க பாருங்க, இவ தான் நைனா. இவளோட பர்த்டே பார்ட்டியில தான் குண்டுப்பட்டது. சார், இவ நைனா இல்லை, இவ சாரு. என்ன சாரு? அஜித், முகேஷ் இந்த லாட்ஜ் தான். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓட போறான்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, இந்த பக்கம் வந்தால் பிடிச்சா. சரி. எங்கே கிளம்புற? ரொம்ப அவசரம் போல தெரியுது. நீங்களா? நான் உன்னுடைய அண்ணனும் இல்லை, நீ சாருவும் கிடையாது. சொல்ல போனா நீ பத்ரலோக் பெரியப்பாவோட பொண்ணே இல்லை. சார், எங்க பெங்காலி பக்கத்து வீட்டுக்காரங்க பத்ரலோக்கோடைய பொண்ணு. இவளை தேடிதான் என் பொண்ணு இங்க வந்திருந்தா. சார், இந்த பியோங் கேஸும் பெங்காலை சேர்ந்தவன். அவனும் பத்ரலோக் டெத்துக்கு என்கொயரி பண்ண வந்திருக்கான். இந்த 2 கேஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதா? சரி, தயவுசெய்து சாருவை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். சார், இந்த சாருவுக்கு 5 வயசு இருக்கும்போது பத்ரலோக் ஐயாவோட மனைவி அவளை கூட்டிட்டு வீட்டு விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் பத்ரலோக் ஐயா அவங்கள தேட முயற்சி எடுக்கவே இல்லை. தன்னோட மருமக அபய் கூட மணலில் தங்கி அவரோட வேலையை கவனிச்சுட்டு வந்தார். அதாவது இந்த அபையும் பத்ரலோக் சாருவோட ரிலேட்டிவ்னா, அப்போ அந்த நைனா அவங்க தான் இங்க சாரு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் பத்ரலோக் சார் சாருவை மீட் பண்ணவே இல்லையா? இல்லை சார். அப்போ உண்மையான சாரு எப்ப இங்க மும்பைக்கு வந்தா? எப்ப சமீரோட மனைவி ஆனா? இது பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் தெரியும். ஒரு நாள் பத்ரலோக் ஐயாவுக்கு அவரோட பொண்ணு சாரு ஃபோன் பண்ணி டில்லியில் இருக்கிறதா சொன்னான். மீட் பண்ண விரும்புகிறதா சொன்னான். அபய் மணலிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தா. பத்ரலோக் ஐயா அவளை சந்திக்கிறதுக்கு டில்லி போகும்போது நடுவில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா நானும் ஷைலாவும் ஊருக்கு வெளியே இருந்தோம். எப்போ அபய் கூட பெங்கால் போனான்னு எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா ஷைலாவுக்கு சாரு எப்படி தெரியும்? சார், ஷைலாவும் சாருவும் யுஎஸ்ல ஒன்றா படித்தாங்க. ஒரு நாள் இந்த ஷைலா சாருவோட ஃபோட்டோவை நைனாங்கிற பேரில் பார்க்கும்போது சந்தேகம் வந்தது. அவளை காப்பாத்துறதுக்கு மும்பைக்கு வந்துட்டா. இதை ஏன் நீங்க பத்ரலோக் ஐயா கிட்ட சொல்லல? ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆயிருக்கிறதுனால அவருக்கு ஷாக் கொடுக்க விரும்பல. ஓ, அதாவது அபியும் இந்த போட்டோ மூலியமா நீ நைனா இல்ல நீ தான் சாருன்னு சொல்ல நினைச்சிருக்கணும். இப்பவும் இங்க ஒரு கேள்வி வருது.
உண்மையான சாரு ஏன் இங்க நைனாவா சுத்திக்கிட்டு இருக்கா? அப்ப அந்த பொண்ணு யாரு? பத்ரலோக் கூட பெங்கால்ல சாருவா வாழ்ந்துட்டு வரா. எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண? எதுக்காக சாருவை கொலை பண்ண? பதில் சொல்லு, சொல்லு சீக்கிரம். நானும் கவிதாவும் 20 வருஷமா பௌத்லோக்கு கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தோம். கோடிக்கணக்கான அவருடைய சொத்து எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நாங்க அங்கேயே இருந்தோம். பத்ரலோக் மொத்த சொத்தையும் எங்களுக்கு கொடுக்கறதா இருந்தான். ஏன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி ஒன்றும் தெரியாம இருந்துச்சு. ஆனா அபய்க்கு சொத்துல எந்த பங்கும் வேணான்னு சொன்னான். ஆனா ஏன் தெரியல, இப்பதான் இந்த பொண்ணுக்கு 22 வருஷம் கழிச்சு உங்க அப்பா ஞாபகம் வந்திருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உண்மையிலே நீங்க என் மாமனார் மாமியார் இல்லையா? அப்படின்னா சமீர் என் ஹஸ்பண்ட் இல்லையா? இல்ல, அதெல்லாம் போய். இந்த 3 பேரோட சூழ்ச்சி அது. உங்க அப்பா பத்ரலோக் சாரோட சொத்தை பறிக்க செஞ்சாங்க. இந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்னு நீங்க 3 பேரும் சேர்ந்து ஷைலா அண்ட் அபய் அவங்க கதையை மொத்தமா முடிச்சாங்க. நாம பத்ரலோக் சாரு 2 பேர் கதையும் முடிக்கணும்னு நினைச்சோம். என்ன பத்ரலோக் சாருவை சந்திக்க டெல்லிக்கு கிளம்பிட்டாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பனையும் பொண்ணையும் ஆக்சிடென்ட்டுக்கு பண்ண வச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, பத்ரலோக் ஒருவேளை அவன் பொண்ணை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சொத்து உங்க கைக்கு வராது இல்லையா? ஏன்னு தெரியல, திரும்ப திரும்ப அவங்க தப்பிச்சிட்டாங்க. நல்ல நேரம் இவங்களுக்கு. ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சாரு எல்லாத்தையும் மறந்துட்டா. நாங்க பத்ரலோக்குடைய மயக்கம் தெளிஞ்ச பிறகு எங்களோட பொண்ணு நைனாவை சாருவா மாத்தி அவரு முன்னாடி நிக்க வச்சிட்டோம். அவரும் நைனாவை சாருன்னு நம்பிட்டாரு. ஏன் பத்ரலோகுக்கு இவங்க உங்க பொண்ணுன்னு தெரியாதானே? இல்ல, எங்க பொண்ணு நைனா பொம்மையில தான் ரொம்ப வருஷம் இருந்தா. பத்ரலோக் நைனாவை பார்த்ததே இல்லை. நாங்க மணாலியில பத்ரலோக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி எங்களோட பொண்ணு நைனாவை சாருவா மாத்தி பத்ரலோக்கோட பெங்காலுக்கு அனுப்பிட்டோம். ஆக்சிடென்ட் நடந்தனால சாரு எல்லாத்தையும் மறந்துட்டா. அது போதுமே. இத சாதகமா பயன்படுத்திட்டு நீங்க எல்லாரும் சமீரை வாடகைக்கு எடுத்து அவங்க கூட இந்த அப்பாவிய கட்டி வச்சிருக்கீங்க. அதோட பேரையும் நீங்க மாத்திருக்கீங்க. சாருவை நாயனாவா மாத்திருக்கீங்க. ஆமா சார், ஷைனாவும் அபயும் சாருக்கு எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க 2 பேரையும் நாங்க கொன்னுட்டோம். நாங்க அந்த பெரியவருக்கு எலி மருந்து கஷாயத்துல கலந்து டானிக்னு சொல்லி குடிக்க வைப்போம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்பு கெட்டு போகும். அப்படியே அவர் இறந்து போனாலும் அது நேச்சுரலா தெரியும். ஒரு தடவை சொத்து எங்க கைக்கு வந்துட்டா நாங்க சாருவையும் கொலை பண்ணலான்னு நினைச்சோம். ஆனா உங்க 3 பேரோட பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பத்ரலோக் பாவம் உங்களோட வேட்டைக்கு இரையாயிட்டாரு. அப்புறம் அவரோட பொண்ணு சாரு இப்பவும் உயிரோட தான் இருக்கா. சாருவுக்கு பத்ரலோக்கோட மொத்த சொத்தும் கிடைக்கும். உங்க 3 பேருக்கும் நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். தேங்க்யூ பிங்கேஷி. நீங்க இருந்ததுனால எங்களுக்கு நைனா குழப்பம் ஃபுல்லா தீர்ந்தது. நல்லாவே ஹெல்ப் பண்ணீங்க. அதெல்லாம் இல்ல, நான் தான் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இந்த கேஸ் என்னோட பர்சனல் விஷயம். ஆனா உங்க எல்லாராலும் தான் அந்த பொண்ணுக்கு நியாயம் வழங்க முடிஞ்சது. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக நானும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதனால எனக்கும் நீங்க சொல்லணுமா? வா, வீட்டுக்கு போய் சொல்றேன். வரேன் சார், வரேன், பாய்.